அது போல மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறார், பெரும் செல்வம் சேரும் கிரக அமைப்பு. மிதுன லக்னக்காரருக்கு பெரும் செல்வங்கள் எப்பொழுது சேரும், அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கும்? இரண்டாம் வீட்டிற்கு ஆதிபத்தியம், அதாவது கஜானாவுக்கு இருக்கக்கூடிய இரண்டாம் வீட்டிற்கு ஆதிபத்தியம் பெற்ற சந்திரனும் காரக முரண்பட்டாலும் 9ஆம் இடம் சந்திரன் சனி எல்லாம் இணைஞ்சிருந்தா திருமணம் லேட்டாகும், குடும்பம் லேட்டாகும், ஆனா பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த காம்பினேஷனோட பாக்கியாதிபதியான அதாவது லாபாதிபதியான செவ்வாயினுடைய தொடர்பு. இந்த 3 கிரகங்களும் தங்களுக்குள் இணைவோ பரிவர்த்தனையோ பார்வை தொடர்பை பெற்று 3ல் ஒரு கிரகமாவது ஸ்தான பலத்தை பெற்று தசைகள் நடப்பில் வருமாயின் இந்த மிதுன லக்னக்காரருக்கு பெரும் செல்வம் சேரும். எந்த நிலையில இருந்தாலும் அவர் வாழ்க்கையில ஒரு உயர்மட்ட நிலைக்கு கொண்டு வந்துடும். அப்ப 2ஆம் அதிபதி சந்திரன், பாக்யாதிபதி சனியினுடைய தொடர்பு, லாபாதிபதி செவ்வாய், சந்திர மங்கள யோகத்தோடு அமர்ந்திருக்கு. சந்திரனும் செவ்வாய் இணைஞ்சிருக்கிற சனி பார்த்தா கூட ஜாதகருக்கு பணம் பொருளாதாரம் வந்துடும் தசை நடக்கும்போது. அப்ப சந்திர சனி செவ்வாயினுடைய தொடர்பு இணைவாகவோ பார்வையாகவோ பரிவர்த்தனையாகவோ வலுப்பெற்று இருக்கும் பொழுது இந்த மிதுன லக்னக்காரருக்கு பெருந்தனம் சேரும் கிரக அமைவை பெற்றுவிட்டார். தசைகள் நடப்புல வரும்போது அதை அனுபவிப்பார் ஜாதகர்.